தள்ளுபடி என்ற வார்த்தைக்கு தகுதியில்லாமல் விலக்கி வைப்பது என்று பொருள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழவில்லையென்றால் நாமும் தள்ளுபடியாவோம் என்ற மல்கியா தீர்க்கதரிசியின் எச்சரிப்போடு தள்ளுபடி ஆகமம் என்றால் என்ன, அவற்றின் வகைகள் என்ன, ஏன் அவை தகுதியில்லாமல் விலக்கி வைக்கப்பட்டன என்பதை விளக்கமாக பார்ப்போம். தள்ளுபடி ஆகமங்கள் என்றால் என்ன? யூதருடைய வரலாற்றில் கிறிஸ்துவுக்கு முன் 200 ஆண்டு முதல் கிறிஸ்துவுக்கு பின் 100 ஆண்டுகள் வரையிலும் உள்ள 3 நூற்றாண்டு காலம் அவர்களுக்கு உபத்திரவ காலமாகும். இந்த குழப்பமான காலத்தில் யூதர்களில் பலர் பல ஆகமங்களை எழுதினார்கள். ஆனால் இந்த ஆகமங்கள் வேதாகமத்தில் சேர்க்கப்படாமல் தள்ளுபடி பண்ணப்பட்டன. இவ்வாறு தள்ளுபடி செய்யப்பட்ட புஸ்தகங்கள்தான் தள்ளுபடி ஆகமங்கள் என அழைக்கப்படுகிறது. தள்ளுபடி ஆகமங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். 1. பழைய ஏற்பாட்டு தள்ளுபடி ஆகமங்கள். 2. புதிய ஏற்பாட்டு தள்ளுபடி ஆகமங்கள். பழைய ஏற்பாட்டு தள்ளுபடி ஆகமங்கள் பிரிவில் 15 புஸ்தகங்கள் உள்ளன. பழைய ஏற்பாட்டு தள்ளுபடி ஆகமங்கள் எழுதப்பட்ட காலத்தின் வரலாற்று நிகழ்வுகளை அறிந்து கொள்ளாமல் அவற்றை புரிந்து கொள்வது கடினம். கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் வருஷத்தில் பழைய ஏற்பாட்டு தள்ளுபடி ஆகமங்களை எழுதுவதற்கான சூழ்நிலை உருவாயிற்று. இக்காலத்தில் 4ஆம் அந்தியோக்கஸ் எப்பிபேனஸ் என்னும் சீரிய தேசத்து ராஜா யூதர்களை ஆட்சி புரிந்து வந்தான். யூதர்கள் இவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். மத்தத்தியா என்னும் ஆசாரியனும் அவருடைய குமாரரும் கலகத்திற்கு தலைமை தாங்கினார்கள். யூதர்கள் அந்தியோக்கஸின் தெய்வங்களை ஆராதிக்க வேண்டுமென்றும் புறஜாதி தெய்வங்களுக்கு பலி செலுத்த வேண்டுமென்றும் அந்தியோக்கஸ் கட்டளையிட்டான். மத்தத்தியா சீரிய ராஜாவின் ஆணைக்கு கீழ்ப்படிய மறுத்துவிட்டார். சீரிய ராஜாவிற்கு எதிராக நடைபெற்ற கலகத்தில் மத்தத்தியா சீரிய ராஜாவின் அதிகாரி ஒருவனையும் புறஜாதி தெய்வத்திற்கு பலி செலுத்திய யூதன் ஒருவனையும் கொன்று போட்டார். சீரியருக்கு எதிராக யூதர்கள் தொடர்ந்து யுத்தம் பண்ணினார்கள். கொரில்லா யுத்த முறையை கடைபிடித்தார்கள். யுத்தத்தில் சீரியர்கள் தோற்றுப்போனார்கள். பாலஸ்தீன தேசத்தை ஆளுகை செய்யும் பொறுப்பை யூதர்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள். இந்நிலையில் சீரியர்கள் எருசலேமிலுள்ள தேவாலயத்தில் அசுத்தமான மிருகங்களை பலியிட்டு தேவாலயத்தை அசுத்தப்படுத்தினார்கள். சீரியருக்கு எதிரான கலகத்தில் மத்தத்தியாவின் குமாரர்களில் ஒருவராகிய யூதாஸ் மக்கபியஸ் என்பவர் ஈடுபட்டு தேவாலயத்தை சுத்திகரித்தார். யூதர்கள் தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்ட இந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் ஹனுக்கா என்னும் பண்டிகையாக ஆசரிக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் இது தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை யோவான் 10:22 வாசிக்கலாம். சீரியருக்கும் யூதருக்கும் நடைபெற்ற யுத்த காலத்தில் யூதர்கள் தங்களுடைய வாழ்வை மறுபடியும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்துக் கொண்டார்கள். மோசேயின் பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டுமென்று உறுதி பண்ணிக் கொண்டார்கள். முக்கியமாக தங்களுடைய விடுதலைக்காக போராடிய காலத்தில் தங்களுடைய பாரம்பரியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டுமென்று மிகவும் வைராக்கியமாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் யூத ஆசிரியர்களில் சிலர் நெருக்கடியில் இருந்த யூத ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு சில ஆகமங்களை எழுதினார்கள். இந்த ஆசிரியர்கள் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாக இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதிலும் உற்சாகமாக ஈடுபட்டிருந்தார்கள். தள்ளுபடி ஆகமங்களில் இந்த ஆசிரியர்களின் பக்தி வைராக்கியம் தெளிவாக தெரிய வருகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 142ஆம் ஆண்டு முதல் கிறிஸ்துவுக்கு முன் 63ஆம் ஆண்டு வரையிலும் யூதர்கள் அந்நிய தேசத்து ஆட்சியாளர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இந்த கலகத்திற்கு மத்தத்தியாவின் குடும்பத்தினர் தலைமை தாங்கினார்கள். இவர்கள்தான் ஹாஸ்மோனியர் என அழைக்கப்பட்டார்கள். சீமோன் ஹாஸ்மோனியோஸ் என்பவர் மத்தத்தியாவின் தாத்தா ஆவார். இவருடைய குடும்பத்தில் பிறந்த எல்லோருக்கும் ஹாஸ்மோனியஸ் என்னும் பெயர் வழங்கப்படலாயிற்று. ஆரம்ப காலத்தில் யூதர்கள் ஹாஸ்மோனியருக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து கீழ்ப்படிதலோடு நடந்து கொண்டார்கள். ஆனால் மீண்டும் யூதர்கள் மத்தியில் உள்நாட்டு கலகம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் தேசத்தின் மீது அதிகாரம் செலுத்துவதற்காக சீரியர்கள் தொடர்ந்து போராடி வந்தார்கள். சீரியருக்கு எதிராக யூதர்கள் யுத்தம் பண்ணி வந்த காலத்தில் யூதாஸ் மக்கபியஸ் ரோம பேரரசோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார். இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் யூதர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் ரோம பேரரசார் அவர்களுக்கு உதவி புரிய வரவேண்டும். யூதாஸ் மக்கபியஸ் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் 100 வருஷங்களுக்கு பின்பு யூதர்கள் தங்களுக்கு உதவி புரியுமாறு ரோம பேரரசிடம் விண்ணப்பம் பண்ணினார்கள்.
ஆனால் ரோம பேரரசில் வலிமை மிகுந்த படைத்தளபதியாக விளங்கிய பாம்பி என்பவர் யூதர்கள் மூலமாக எருசலேமில் உண்டாயிருந்த கலகத்தையும் குழப்பத்தையும் அடக்கினார். அவர் யூதேயா தேசத்தை ரோம பேரரசின் ஒரு பகுதியாக ஆக்கினார். அந்நாட்களில் இஸ்ரவேலின் தேசமாகிய யூதேயா தேசம் பாலஸ்தீன தேசம் என்று அழைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 37ஆம் வருஷத்தில் பாலஸ்தீன தேசம் ரோம பேரரசின் அதிகாரியாகிய ஏரோது ராஜாவின் ஆளுகைக்கு கீழ் கொண்டுவரப்பட்டது. ஏரோது ராஜாவோ ரோம பேரரசின் கையாளாகச் செயல்பட்டான். யூதர்களிடமிருந்து வரி வசூல் செய்து ரோம பேரரசிற்கு கொடுக்கும் ஒரு குத்தகைக்காரனைப் போல நடந்து கொண்டான். இதனால் யூதர்களில் அநேகர் ஏரோதுவை வெறுத்தார்கள். தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக விரோதமும் குழப்பமும் வந்தபோதிலும் ஏரோது பாலஸ்தீன தேசத்தில் பல கட்டிடங்களை கட்டினான். மத்திய தரைக்கடலில் செசரியா என்னும் பெயரில் ஒரு துறைமுகப்பட்டினத்தை கட்டி முடித்தான். யூதர்களை திருப்திப்படுத்த எருசலேமிலுள்ள தேவாலயத்தை செப்பனிட்டான். தற்காலத்தில் எருசலேமிலுள்ள தேவாலயத்தின் மேற்குச் சுவர் இன்றும் உள்ளது. இது ஏரோதுவின் கட்டிடக்கலையின் சிறப்பிற்கு சான்றாக இருக்கிறது. ஏரோது ராஜா கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் வருஷத்தில் மரித்தான். இவனுக்கு 4 குமாரர்கள் இருந்தார்கள். இவர்கள் பாலஸ்தீன தேசத்தை 4 பாகமாக பிரித்து கொண்டார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 66ஆம் வருஷத்தில் யூதர்கள் தங்கள் தேசத்தில் அந்நியர்கள் ஆட்சி செய்வதற்கு எதிராக மறுபடியும் கலகம் பண்ணினார்கள். அன்றைக்கு பாலஸ்தீன தேசத்தின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் செலோத்தியர்கள் என அழைக்கப்பட்டார்கள். யூதர்கள் ரோமாபுரிக்கு எதிராக மேற்கொண்ட யுத்தத்தில் யூதர்களுக்கு பெரிய தோல்வி உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் வருஷத்தில் எருசலேம் பட்டணத்தையும் தேவாலயத்தையும் ரோம பேரரசார் அழித்துப் போட்டார்கள். அரசன் தீத்து தேவாலயத்தின் கட்டிடக்கற்களுக்குள் தங்கம் இருக்கும் என நினைத்து தன் வீரர்களைக் கொண்டு ஒவ்வொரு கல்லாக பெயர்த்து எடுத்து தேவாலயத்தை இடித்துப் போட்டான். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 24:2ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன தீர்க்கதரிசனம் ஒரு வார்த்தையும் பிசகாமல் அப்படியே நடந்தது. இத்துடன் யூதர்களுடைய தேசம் முடிவு பெற்று தங்கள் தேசத்தை இழந்த பிறகு கர்த்தர் தங்களுக்கு எவ்வாறு உதவி புரியப் போகிறார் என்று யூதர்கள் பலவிதமாகச் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இக்காலத்தில் எழும்பிய சில ஆசிரியர்கள் தங்கள் சொந்த அனுபவங்களையும் ஜனங்களுடைய ஆர்வங்களையும் மட்டும் ஆதாரமாக வைத்து ஒரு சில புஸ்தகங்களை எழுதினார்கள். இவைதான் பழைய ஏற்பாட்டு தள்ளுபடி ஆகமங்கள் என அழைக்கப்படுகிறது. அப்பாடா சுமார் 300 ஆண்டுகள் நீண்ட நெடிய வரலாற்றை மிகச் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். அப்படி எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டு தள்ளுபடி ஆகமங்களில் 15 புத்தகங்கள் உண்டு. அவற்றில் சுவாரஸ்யமான பல தகவல்கள் உண்டு. அவற்றை இந்த பதிவின் 2ஆம் பகுதியில் காண்போம். ஆமென்.